இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பாஜகவை எதிர்க்க ஒற்றுமை அவசியம் என இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்க கும்மாங்குத்து குத்தி விசிகாவினர் பிரச்சார மேடையிலேயே சண்டையிட்ட சம்பவம் தொண்டர்களை அதிருப்தி அடைய வைத்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக அமைச்சர் கணேசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஒரு சின்ன சலசலப்பு கூடமே நம்ம இடம் கொடுக்க கூடாது. அமைச்சர் இருக்காங்க, வேட்பாளர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் மக்களுக்கு போய் சரி கொடுத்தாங்க. கொஞ்சம் கீழே இறங்குங்க, கொஞ்சம் கீழே இறங்குங்க. அப்போது திடீரென விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் திராவிட மணியின் ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பிலிப் குமாரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. மக்களின் ஆதரவு பெருக பேசலாம் என அமர்ந்திருந்த அமைச்சர் ஆதரவாளர்களின் கைகலப்பால் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நின்றார். சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா? பின்னர் அங்கிருந்த போலீசார் தகராறில் ஈடுபட்டவர்களை மேடையில் இருந்து கீழே இறக்கிவிட சுற்றி இருந்த நாற்காலிகளை சுழற்றி அடித்து சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அண்ணன் தம்பியாக தேர்தல் வேலையை பார்க்க இருந்தவர்கள் வீண் சண்டை போட்டதால் பிரச்சார கூட்டம் அனிமல் பட கிளைமாக்ஸ் போல் மாறியது. இதே வேளையில் இவங்க சண்டையில நம்மள மறந்துட்டாங்க என்பது போல சமீப காலமாக கோஷ்டி மோதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் தொண்டர்கள் விசிகாவினரை சமாதானம் செய்து வைத்து கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு கிளம்பினர்.